அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருவழி என்றும் குருவரில் குரு நேசிப்பும் குருவை போன்ற அன்பார்ந்த குருவாரி சென்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி. எத்தனை பேருக்கு பணம் பொருள் நகை வேணும்? சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ளதான். எப்படி? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள பல மடங்கு யோகம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறார்? ஏன் யோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? சனி சுக்கிரன் பார்வை. எப்படி? சனி பகவானும் சுக்கிரவானும் நேரடியா பார்த்து இருக்கிறதுனால வக்ரமான சனி நீசமான சுக்கிரன் ரெண்டும் இணையும் போது விபரீத ராஜயோகம் இந்த 12 ராசிக்கு வந்துருங்க. ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு தொழில் உத்தியோகம் வருமானம் எல்லாமே சனி பகவான் தான். சுக்கிரன் ஆசை. எப்படி? ஆசைப்பட்ட திடீர் லாட்டரி யோகம் பெருகொண்ட பணம் இன்கம் ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். இந்த கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாசம் 30 இந்த 12 ராசிக்கும் எப்படியோட யோகம் வருவது தயவு செய்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த துலாம் ராசி என்பவர்களே, பொதுவாக துலா ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசி தான் துலா ராசி. எப்போதும் பாருங்க துலா ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. இந்த ராசியில பிறந்துட்டாவே எப்படி லட்சியவாதி யாருன்னா துலா ராசிக்காரா தான். ஏன்னா இவங்க ராசியில சனிபவன் உச்சமாவது. அப்ப எதுலையுமே பாருங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எந்த வேலை பார்த்தாலும் ஒழுங்கா அதை கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரே ராசினா துலா ராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட துலா ராசி என்பது வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நீங்க தான் இந்த வீடியோ பார்த்தே ஆகணும். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி அவர் தான். எப்படி? உங்க ராசிக்கு அதிபதி இந்த சுக்கிர பகவான் தான். அப்படி சுக்கிரவான் பாருங்க உங்களுக்கு 12ஆம் பாவத்துல எப்படி 12ஆம் பாவத்துல நீசமாகி இருப்பதால் ஒரு பொதுவா ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு. ஒரு கிரகம் 6, 8, 12 போய் மறைஞ்சு அது நீசமான அது விபரீத ராஜயோகம்னு உண்டு. இந்த பாருங்க ஒரு ராசியில பாருங்க ஒரு ராசியில இருந்து 12ஆம் போய் சுக்கிரவான் மறைகிறார். மறைஞ்சு அவர் நீசமாக சனியுடைய பார்வையில இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். தயவு செய்து துலராசி அனைவருமே துலராசி என்பது அனைவருமே உங்க ஜாதகத்தை இருந்து திசா புத்தியை பார்த்துட்டு சுக்கிர புத்தி வரதான் பாருங்க. இல்ல சுக்கிர தசை மேக்சிமம் சுக்கிர தசை வராது, சுக்கிர புத்தி வர சான்ஸ் இருக்கு. இல்ல சனி பகவானுடைய புத்தி வரதான் பார்த்துப்பாங்க. ஏன் நான் சனி புத்தியை பார்க்க சொல்றேன்? சனி பகவான் சுக்கிரவான் நிறைய பாத்துக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி சனி பகவான். இப்போ பொதுவா பாருங்க துலராசியை பொறுத்த உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தாங்க. எப்படி? ஒரு ராசிக்கு அதிபதி சுக்கிரவானும் அதே மாதிரி ஒரு 8க்கு உடையவர் அவர் தான். எப்படி? அஷ்டமாதிபதினு சொல்லுவாங்க. ஒரு ராசிக்கே வரதான் 8க்கு வரதான். உங்களுடைய ஆயுள் நம்ம திடீர் யோகம் பணம் வருமானம் எல்லாமே 8ஆம் இடத்துல இருக்கு. அந்த அதிபதி போய் பாருங்க 12ஆம் இடத்துல போய் நீசமாயி சனி பகவான் பார்வையில நீசப்பங்க ராஜயோகத்துல உட்காந்துருக்காரு. இதாங்க இந்த சுக்கிர பகவான் கிரக பேச்சு நம்ம வீடியோ கொடுக்குறோம். தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலன் எடுத்து உங்களுடைய பிரபு ஜாதக தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா. பொதுவாக பாருங்க துலராசியை பொறுத்தவரை பாருங்க இப்ப இதுக்கு முன்னாடி பாருங்க உங்க ராசி அதிபதி அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த சுக்கிர பேச்சுக்கு முன்னாடி பாருங்க 11ஆம் இடத்துல போயிருந்தார். கேதுவுடைய பிடியில இருந்தார். கேதுனா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம எல்லா விஷயத்தையும் இருப்பீங்க பாருங்க. துலராசி எத்தனை கேட்டு பாருங்க. நான் சொல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேலை உத்தியோகத்துல பாக்குற இடத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனையோ தடங்களோ தாமதமோ நீங்க பார்த்திருப்பீங்க. அதுவும் அரசாங்க சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ ஒரு கலகமோ கண்டிப்பா துலராசியை பொறுத்தவரை வந்திருக்கும். கண்டிப்பா ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பீங்க. இல்ல தலைமை பொறுப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தள்ளி போகும். வேலை உத்தியோகத்தை விடக்கூடிய அமைப்பு, வேலை உத்தியோகத்துல ஒரு எதிரி பக மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு, வேலையை திடீர்னு ரிசைன் பண்ணி ஊருக்கு வரக்கூடிய சொந்த ஊருக்கு வரக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு வேலை பார்த்தா இதை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா பொருளாதாரம், வேலை, வருமானம், இன்கம், படிப்பு, கல்வி இதுல ஏதாச்சும் ஒரு தடங்களை கொடுத்திருப்பார். எனக்கு ஏதோட இணையவே கூடாது. இப்ப பாருங்க சுக்கிர பயிற்சி பாருங்க உங்களுக்கு 12ஆம் இடம் போய் சுக்கிரன் இருந்து நேரம் சனி பகவானை பார்ப்பதால் நல்லா தெரிஞ்சுக்கணும். சனி பகவானை பாக்குறாரு. உங்க ஒரு ராசி பிரகாரம் பாருங்க சனி பகவான் எத்தனை வீட்டு 5ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியை பாக்குறாரு. அப்ப சுக்கிரபகவான் 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி பார்த்தா நல்லதா கெட்டதா துலராசியை பொறுத்தவரை? எப்படி? 4ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா மகரம், 5ங்கிறது கும்பம். அப்ப நேரா பாருங்க 6ஆம் இடத்துல போய் சனி இருக்காரா? நேரம் அந்த சனி பகவான் சுக்கிரபகவான் நேரா பாத்துருக்காங்களா? அப்ப என்ன சொல்லணும்? வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்க போகுதுன்னு சொல்லணும். யாருக்கு? துலராசியை பொறுத்தவரை வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்குமே ப்ரமோஷன் வரப்போதும் சொல்லணும். இதான் இந்த சுக்கிர பயிற்சி. ஏன் ப்ரமோஷன் வரும்? எதை வச்சு நீங்க ப்ரமோஷன் வரும்னு சொல்றீங்க? ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் உங்க ராசி அதிபதியானவர் லாபஸ்தான அதிபதி சாரத்துல எப்படி 11ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி இந்த சூரிய பகவான் ஆட்சி பலம் ஆவதால்
வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதிக்குள்ள நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா காட்டும். கண்டிப்பா நடக்கும். எப்படி வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியோகம் இப்ப வரக்கூடிய அமைப்பு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குமோ கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைச்சிடும். ஏன்னா அந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பா தூரத்துல ஒரு ஒரு பயணங்கள் மூலமாக ஒரு வருமானம் இருக்குன்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி ஒரு அலைச்சல் இருக்கும். அலைச்சல் வந்து நல்லா கண்டிப்பா அனுகூலம் உண்டு. ஏன்னா லாபஸ்தானாதி விசாரத்துல சுக்கிரவாரம் போறாங்க, லாபத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, வெளிநாட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் அந்த பிரச்சனை கண்டிப்பா கிளியர் ஆகும். அதே மாதிரி பாருங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லி படிப்புகளில் சார்ந்த விஷயம், அரசாங்கம் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும். ஒண்ணு, அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் மாதிரி எழுதி பாருங்க, ரிசல்ட் செம்மையா இருக்கும். அதே மாதிரி அரசாங்க வேலை மட்டும் எடுத்துக்கூடாது. எந்த சம்பந்தமா தனியார் நிறுவனத்துல ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனும் நிறைய இருக்கு. யாரு துளாராசியை பொறுத்தவரை. ஏன்னா அவர் போறது அஸ்தம், எப்படி 10ஆம் வீட்டு அதிபதி, அடுத்து 11ஆம் வீட்டு அதிசாரத்துல போறதுனால உத்திராசத்துல போனாவே நல்ல ஒரு பலம் பண்ணி கொடுத்துருவாரு. அடுத்து சித்திரையில போனாலும் பாருங்க, உங்களுக்கு பாக்கியாதிபதி சாரத்துல உட்காந்து எப்போதுமே இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்போதுமே கெட்டதை கொடுக்காதுங்க. ஏன்னா வீடு கொடுத்த அதிபதிகள் நல்லா பலமா இருக்காங்க. சிவராஜ யோகத்துல சூரியன் இருக்காரா, அடுத்து சந்திரனுடைய வீட்டுல சந்திரன் இருக்கு, அங்கே குரு உச்சமா இருக்காரா. அடுத்து பாருங்க செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் வந்து பாருங்க உங்களுக்கு 9ஆம் பாக்கியத்துல இருக்காரா. அப்ப எதுவுமே கெட்டது நடக்காது. இங்க நீசமான வேலை உங்களுக்கு நடக்கவே நடக்காது. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் பண்ண மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. திருமணம் சார்ந்த விஷயம் நிறைய திருமணங்கள் கைக்கூடி வரக்கூடிய நிறைய பேருக்கு வாய்ப்பு சான்ஸ் கிடையாது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானில் உட்காந்துருக்காரு. அதாவது திருமணத்தை பத்தி நீங்க கவனம், திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும், நல்ல அமைப்பா இருக்கும். அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியத்துல இந்த வயிறு சார்ந்த பிரச்சனை, எப்படி வயிறு, கால்வலி, கால் பெயின், இது மாதிரி நிறைய இருக்கும். அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனக்குழப்பம் நீங்களும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அந்த சுக்கிர பயிற்சி முழுக்க முழுக்க ஒரு நல்லதான் சொல்றாப்புல இருக்கு, கெட்டது சொல்றாப்புல இல்லைங்க. நீங்க ஜாதக தசாபதி மட்டும் பாத்துங்க, எல்லாமே சூப்பரா தேடி வரும். உங்களை தேடி வரும், நீங்க எதுவும் தேடி போகணும். ஏன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்களா, அவங்களும் இப்ப டைம் நல்லா இருக்கும். ஏன் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும்? எறும்புக்கு உள்ள கிரகம் சனி பகவானை யார் பாக்குறா? சுக்கிரபகவான் பாக்குறாரா? அப்ப இரும்பு சம்பந்தம் எந்த தொழிலும் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், டிரைவிங் சம்பந்தப்பட்ட துறை, இது எல்லாமே நல்ல ஒரு பலமா இருக்கும். சொந்தமா வீடு இடம் வாங்கணும் பண்ணா இந்த மாசத்துல வாங்கக்கூடிய யோகம் இந்த சுக்கிர பயிற்சியில கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரபகவான் வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்துக்கள் அதிபதி உங்க ராசி அதிபதியான சுக்கிரபகவான் நேரா பார்ப்பதால், அந்த சனி பகவானை பார்ப்பதால், அந்த குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் விற்க முடியாத இடம் வித்து போகும். வீடு இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, அப்பா சொத்து, தாத்தா சொத்து வழக்குல நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும். ஏதோ ஒரு வழக்குல உங்க பக்கம் கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமா வரும். ஏன்னா பாக்கியாதிபதி புதனும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அடுத்து பாருங்க, சுக்கிரபகவான் 11ஆம் வீட்டு விசாரத்துல போறதுனால 11ஆம் தேதி ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வரும். நான் சொல்ற இந்த சுக்கிர பேச்சு அதுக்கான டைம் உங்களுக்கு பக்காவா இருக்கு, பாத்துங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். இப்ப லாட்டரி எடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து லாட்டரி எடுக்க சொல்லுங்க, கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம, ஏன்னா சுக்கிரனும் சனியும் பாக்குறதுனால பஞ்சமாதிபதியும் உங்க ராசி அதிபதியும் பாக்குறாங்க. 5ஆம் இடங்கிறது உழைப்பில்லாத வருமானம், காசு, திடீர் யோகங்கள். 5ஆம் இடத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு. உங்க ஜாதத்துல எந்த கிரகம் யோகமோ அந்த கிரகத்துக்கு கண்டிப்பா லாட்டரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா துளாராசி பொறுத்தவரை நான் எந்த கெட்ட சொல்ல முடியும். எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது துளாராசிக்காரங்க. இன்னமும் திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் அம்மன் விட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம போய் ஆன்மீகத்தால் நல்லபடியா சொல்லுவோம். இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் வரும், விசாகத்துல பிறந்தவங்க. சரி, துளாராசில ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் சித்திரை வரும், கடைசியில விசாகம் வரும். சித்திரையில் பிறந்தவங்க பாருங்க, எல்லாமே தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான இருக்கும். ஆனா 45 உங்களை புரிஞ்சு எடுத்துட்டாரு. நிறைய கஷ்டம், அவமானம், போட்டி, போராட்டம், தடைகள் எல்லாமே பார்த்தது நீங்க தான். நீங்க எத்தனை பேர் மருத்துவமனைக்கு பணம் கட்டு பாருங்க, சித்திரை பிறந்தவங்க போயிருப்பாங்க. மருத்துவ செலவு, வேலை செலவு, வேலை உத்தியோகம், வருமானம், இன்கம் எல்லாமே தடங்களை பார்த்து யாருன்னா சித்திரை பிறந்தவங்க தான். இதுக்கு முன்னாடி சொல்றேன், சரியாக இல்லை, படிப்புகள் சரியா இல்லை, வேலை உத்தியோகம் சரியா இல்லை, வருமானம் சரியா இல்லை, எல்லாமே தடங்களை பார்த்து யாருன்னா சித்திரையில் பிறந்தவங்க நீங்க கேட்டுப்பாங்க சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ஜாதகம் சித்திரை பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரைக்கு அப்புறம் சுவாதியில பிறந்தவங்க. பிரம்மாண்டமான கற்பனை, இப்படி பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய பிரம்மாண்டமான கற்பனை எனக்கும் நிறைய பேர் இந்த சுவாதியில பிறந்தா கண்டிப்பா இருக்கும். எதுக்குமே கவலைப்படாதீங்க, சுவாதியில பிறந்தவங்க எல்லாருக்குமே டைம் இப்ப சூப்பரா இருக்கும். எப்படி வேலை, வருமானம், தொழில், இன்கம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்கல் துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு? இந்த சுவாதியில பிறந்தவங்க சொல்றேன். இனிமே நல்லது நடக்கும். ஏன்னா அவர் நிக்கக்கூடிய இடத்தான் பார்த்தேன், அவிட்டதுல போறாரு. வீடு கொடுத்த செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியத்துல இருக்காரு. அப்ப நல்ல விஷயம், நல்லா காரியம், திருமணம் வச்சு, காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பராகும். பூர்வீக சொத்து, இடம், பூமி, ஒரு கேஸ்ல செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வருது. யாருக்கு? இந்த சுவாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம். வீட்டுல சுப செலவு, சுபகாரி, நல்ல ஒரு மாற்றம் அந்த சுக்கிர பேச்சில கண்டிப்பா நடக்கும்போது பார்த்து. அடுத்து விசாரணத்தில் பிறந்தவங்க ஒரு பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும்.
அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், திறமையா இருக்கணும். விசாகத்துல பிறந்தா கண்டிப்பா இருக்கும். யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க. இனிமேதான் நல்ல பலனை யாரு விசாகத்துல பிறந்தது சூப்பரா இருக்கு டைமிங். ஏன் குரு உச்சத்துல எத்தனாம் இடத்துல? 10ஆம் இடத்துல. 4ஆம் இடத்தை பாக்குறாரா? இந்த சுக்கிரபட்ச வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் நல்லா வரும். ஏன்னா சுக்கிரமன் சனிபான பாக்குறனால சொல்றேன். அப்ப இந்த விசாகத்துல நல்ல ஒரு சுப செலவு, சுபகாரியம், பணம், பொருள், வருமானம், இன்கம் எல்லாமே தேடி வரும். நீங்க எதுக்கும் கவலைப்பட நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி பாருங்க, மெயின் அந்த ஆசிரியர்களை பாக்குறவங்க, இந்த கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், பணம் புலக்கூடிய விஷய வேலை, இது எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு தடங்களும் நான் இதுல சொல்ல முடியல. எப்படி கொடுக்கல் வாங்க பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீ எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். யார் விசாகத்துல நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துலாம் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான உள்ள கிரக பயிற்சியாகவே அமைகிறது.